அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்டு மார்க்கெட் விலையில் உடனடியாக விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப். தொடர்புக்கு 9845551787. தங்கத்தை மட்டுமல்ல, உங்கள் தன்னம்பிக்கையையும் மீட்டுத் தருகிறோம். ஸோ நம்ம கண்ட்ரியில் பொறுத்த வரைக்கும் 10ல் 8 பெண்கள் ஹீமோகுளோபின் லெவல் குறைவாக இருக்கிறவங்களா தான் இருக்காங்க. பேசிக்காக இது வந்து லேடிஸ்க்கு எவ்வளோ இருக்கும்? ஹீமோகுளோபின் தானே பார்த்துக்கலாம்னு விட்டுருவாங்க. ஸோ இதனால் என்ன ஆகுனா ஒயிட் டிசார்ஜ் நிறைய லேடிஸ்க்கு இருக்கும். ஸோ பால்பிட்டேஷன் படபடப்பு அதிகமாக வந்துட்டே இருக்கும். இப்போ நேச்சுரலாக இது எப்படிங்க சரி செய்யலாம்? ஸோ ப்ளீடிங் அரெஸ்ட் பண்ணணும். ஸோ அப்போது அந்த டேஸ்ட் வைஸ் பார்த்தோம்னா துவர்ப்பு சுவையும் கசப்பு சுவையும் நமக்கு அதிகமாக ப்ளீடிங் இருந்து அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுதுன்னு சொல்லலாம். இப்போ இது சித்த மருத்துவத்திலும் வந்து பார்த்தோம்னா மாதுளை மணப்பாக்கு அப்படின்ற ஒரு மெடிசன் இருக்குது. மாதுளையோட ரோஜா இதழ்கள், கற்கண்டு, தேன் எல்லாம் சேர்த்து செய்யக்கூடியது. இப்போ இதை டெய்லி ஒரு ஸ்பூன் காலையிலும் நைட்டும் நம்ம சாப்பிட்டுக்கிட்டே வரலாம். ஹீமோகுளோபின் லெவல் நமக்கு நல்லா இன்க்ரீஸ் ஆகும். நிச்சயமாக சொல்லலாம். ஸோ ரெகுலராக இதை காலையில் குடிக்கும் போதே நமக்கு ஹீமோகுளோபின் லெவல் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகும். இது பேசிக்காக பார்த்தோம்னா பீட்ரூட் ஜூஸ்லாம் வேண்டாங்க, ஜஸ்ட் எப்படி ஏதாவது ஒரு டக்குன்னு குடிக்கிற மாதிரி ஒரு டானிக் மாதிரி கேட்டிங்கன்னா திராட்சாதி குடிநீர். ஸோ இதை வந்து இல்லை திராட்சாதி கஷாயம்னு கூட கிடைக்கும். ஸோ எடுத்து ஒரு 20 ml ஒரு 50 ml வாட்டர் மிக்ஸ் பண்ணி ரெகுலராக நம்ம குடிச்சிக்கிட்டே வந்தோம்னா ஹீமோகுளோபின் லெவல் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகும். ஆதன் ஆரோக்கியம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அனுக்ஷா சுவாமிநாதன். இந்த ஹீமோகுளோபின் லெவல் அப்படின்றது வந்து இன்னைக்கு பலரும் பேசக்கூடிய ஒரு டாப்பிக்காகவே இருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் ஃபிட்டாக இருந்தாலுமே அவங்களோட பிளட்ல வந்துட்டு இந்த ஹீமோகுளோபின் லெவல் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்ற ஒரு கம்ப்ளைண்ட் வந்து இன்னைக்கு ரொம்ப ஒரு இன்க்ரீசிங் ரேட்லேயே இருக்குது. ஸோ இதுக்கு ஒரு முக்கிய காரணம் என்ன? முதல்ல ஹீமோகுளோபின் லெவல் எவ்வளோ இருக்கணும் அண்ட் இது இன்க்ரீஸ் பண்ணணும்னா வாட் ஆர் த நேச்சுரல் வேஸ்? இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு இன்னைக்கு நம்மளோட டாக்டர் நித்யா ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ லெட்ஸ் வெல்கம் ஹர். ஸோ ஹலோ மேம். ஹலோ மேம், எப்படி மேம் இருக்கீங்க? நல்லா. நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இந்த ஹீமோகுளோபின் லெவல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா முதல்ல ஒருத்தங்களுக்கு இந்த லெவல் வந்து எவ்வளவு இருக்கணும்? ஸோ இந்த ஹீமோகுளோபின்னா இன்னைக்கு வந்து நிறைய பேருக்கு கம்மியாக தான் இருக்குது. ஸோ நம்ம கண்ட்ரியில் பொறுத்த வரைக்கும் 10ல் 8 பெண்கள் ஹீமோகுளோபின் லெவல் குறைவாக இருக்கிறவங்களா தான் இருக்காங்க. பேசிக்காக இது வந்து லேடிஸ்க்கு எவ்வளோ இருக்கணும்? பெண்களை பொறுத்த வரைக்கும் ஸோ 11 to 13 g/dL இருக்கணும். ஸோ ஆண்களுக்கு எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 12 to 15 g/dL இருக்கும். ஆனால் இது செக் பண்ணி பார்த்தோம்னா 6, 5, 4 இருக்கிறவங்களாம் இருக்காங்க. வெறும் 4 grams எப்படிமா நீங்கள் நடக்கிறீங்க? அதுதான் மேம் முடியல, நடந்துக்கிட்டே இருப்பேன், தலை சுற்றிலாம் விழுந்திருக்கேன், கான்ஷியஸ் இல்லாமல் விழுந்திருக்கேன். ஸோ அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஹீமோகுளோபின் லெவல் குறைவாக இருக்கக்கூடிய நபர்கள் நிறைய இருக்காங்க. ஸோ என்னென்னா நமக்கு டக்குன்னு ஸ்கின்ல ஒரு ப்ராப்ளம்னா ஈஸியாக இது என்ன ஆச்சு, ஸ்கின்ல வந்து ஒரு டார்க் ஸ்பாட் இருக்கு, ஒயிட் பேச்சஸ் வரைக்கும் நல்ல கவனம் செலுத்தி அதை வந்து கிளியர் பண்ணிடும். ஹீமோகுளோபின் தானே பார்த்துக்கலாம்னு விட்டுருவாங்க. ஸோ இதனால் என்ன ஆகுனா ஒயிட் டிசார்ஜ் நிறைய லேடிஸ்க்கு இருக்கும். ஸோ பால்பிட்டேஷன் படபடப்பு அதிகமாக வந்துட்டே இருக்கும். ஸோ திடீர்னு வந்து பார்த்தோம்னா கண் இருட்டிட்டு வர மாதிரி இருக்கும், ஃபேஸ் வந்து அப்படியே வெளிரி போன மாதிரி இருக்கும். ஸோ நெயில்ஸ் எல்லாமே வந்து ஈஸியாக உடையிற மாதிரி. ஸோ இந்த மாதிரியான சிம்டம்ஸ் வந்து நிறைய பேருக்கு நம்ம பார்க்குறோம். அப்போது ஹீமோகுளோபின் இல்லைன்னா நம்ம பாடியில் ஆக்சிஜனும் குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ எப்படி நமக்கு மெட்டபாலிசம் நடக்கும் இல்லைங்களா? ஸோ அதனால் ஹீமோகுளோபின் லெவல் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த ஹீமோகுளோபின் லெவல் இன்க்ரீஸ் பண்ணோன்னா இன்றைக்கி நிறைய மாடர்ன் மெடிகேஷன்ஸில் டேப்லெட்ஸ்லாம் இருக்குது. ஸோ இந்த சப்ளிமெண்ட்ஸ்லாம் தாண்டி நேச்சுரலாக ஒருத்தவங்களோட டயட் மூலமாக இது இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா எந்த மாதிரியான டயட் நீங்கள் சஜஸ்ட் பண்ணுவீங்க? கண்டிப்பாக இந்த சப்ளிமெண்ட்ஸ் சொல்கிறது அவாய்ட் பண்ண வேண்டிய விஷயம் தான். ஸோ நேச்சுரல் டயட்டில் ஹீமோகுளோபின் இன்க்ரீஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா நிறைய லேடிஸ்க்கு எக்ஸஸாக ப்ளீடிங் போயிட்டே இருக்குங்க. ஸோ எவ்ரி மந்த் எக்ஸஸ் ப்ளீடிங் ஆகுது. பிகாஸ் எனக்கு வந்து ஃபைப்ராய்டு இருக்குது, அடினோமயோசிஸ் கண்டிஷன் இருக்குது, தைராய்டு ப்ராப்ளம் இருக்குது, பிசிஓடி, இந்த மாதிரி கண்டிஷனில் இருக்கக்கூடிய லேடிஸ்க்கு எக்ஸஸ் ப்ளீடிங் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அப்போ ஹீமோகுளோபின் லெவல் குறைஞ்சிக்கிட்டே வரும். இப்போ நேச்சுரலாக இது எப்படிங்க சரி செய்யலாம்? ஸோ ப்ளீடிங் அரெஸ்ட் பண்ணணும். ஸோ அப்போது அந்த டேஸ்ட் வைஸ் பார்த்தோம்னா துவர்ப்பு சுவையும் கசப்பு சுவையும் நமக்கு அதிகமாக ப்ளீடிங் இருந்து அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுதுன்னு சொல்லலாம். ஓகே. ஸோ அப்போ பேசிக்காக பார்த்தோம்னா இது எதுலலாம் இருக்குது, ஃபுட்டில் நம்ம எப்படியெல்லாம் இதை சேர்த்துக்கலாம்னா மாதுளை ரொம்ப முக்கியமானது. ஸோ இது சித்த மருத்துவத்திலும் வந்து பார்த்தோம்னா மாதுளை மணப்பாக்கு அப்படின்ற ஒரு மெடிசன் இருக்குது. மாதுளையோட ரோஜா இதழ்கள், கற்கண்டு, தேன் எல்லாம் சேர்த்து செய்யக்கூடியது. ஸோ இதை டெய்லி ஒரு ஸ்பூன் காலையிலும் நைட்டும் நம்ம சாப்பிட்டுக்கிட்டே வரலாம். ஹீமோகுளோபின் லெவல் நமக்கு நல்லா இன்க்ரீஸ் ஆகும்.
அதில் முக்கியமாக பார்த்தோம்னா மாதுளையோட தோல் இருக்குது பார்த்தீங்களா, மாதுளை ஓடு அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா ட்ரை பண்ணி எடுத்து வச்சு நாட்டு மாதுளை ஓடு. ஸோ இதுலேயுமே ஹீமோகுளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். அதிகமாக ப்ளீடிங் அண்ட் ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து கண்ட்ரோல் ஆகுது. ஸோ இதை எப்படி யூஸ் பண்ணலாம்னா, இது சின்ன சின்ன பீசஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துட்டு கொஞ்சமாக ஒரு 10 பீசஸ் எடுத்து தண்ணீரில் போட்டு நல்லா பாயில் பண்ணிடணும். காலையில் எம்டி ஸ்டொமக்லேயே இதை குடிச்சிட்டு வரணும். ஓகே. ஸோ இதனோட கொஞ்சம் கருப்பட்டியோ இல்லை நாட்டு சர்க்கரையோ சேர்த்துக்கணும். ஸோ இதை குடிக்கும்பொழுது நம்ம பாடியில் என்ன நடக்குதுன்னா, அந்த எக்ஸஸாக இருக்கக்கூடிய அந்த துவர்ப்பு சுவையானது ப்ளீடிங் வந்து நமக்கு அரெஸ்ட் பண்ணுது, ஹீமோகுளோபின் லெவல் இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ இதே மாதிரி இன்னொரு பெஸ்ட்டு சொல்யூஷன் என்னன்னு பார்த்தோம்னா வாழைப்பூ. ஓகே. ஸோ வாழைப்பூவை சாறு எடுத்து நம்ம காலையிலே குடிக்கணும், கொஞ்சம் தேங்காய் பால் மிக்ஸ் பண்ணிட்டு. இந்த வாழைப்பூ சாறு எடுக்கிறதுனா எப்படி மேம் எடுப்பாங்க? ஸோ வாழைப்பூ சாறுனா வாழைப்பூ எடுத்துகிட்டு ஒரு 3 கைப்பிடி அளவு போதும். ஸோ எடுத்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி தண்ணீர் விட்டு மிக்சியில் நல்லா அரைச்சிடணும். திக்காக அரைச்சிட்டு நம்ம ஃபில்டர் பண்ணும்போது அதில் வந்து அந்த சாறு வருது இல்லைங்களா, அதுதான். அது கூட தேவையான அளவுக்கு கொஞ்சம் தேங்காய் பால். ஸோ தேங்காய் பால் சேர்த்துட்டு ஏலக்காய் பொடி சேர்த்து டெய்லி ரெகுலராக குடிக்கணும். ஸோ ஒரு 20 டேஸ் இதை ஃபாலோ பண்ணும்போதே நமக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும். எக்ஸலண்ட்டான ஒரு ரிசல்ட்னால் இதில் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ ஹீமோகுளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் ப்ளீடிங் கண்ட்ரோல் ஆகிறதுக்கும் முக்கியமாக ஹேர் ஃபால். ஸோ ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகிறதுக்கு இது வந்து பெஸ்ட்டு சொல்யூஷன் சொல்லலாம். ஸோ கொஞ்சம் டைம் எடுக்கும், பட் இது நம்ம செஞ்சுக்கிட்டே வந்தோம்னா நேச்சுரலாக நமக்கு வந்து ஹீமோகுளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு இது ஒரு பெஸ்ட்டு வழின்னு சொல்லலாம். அத்திப்பழம், அத்தி பிஞ்சு ரொம்ப முக்கியமானது. கீரை வகைகள். ஸோ என்னென்ன கீரைகள் நம்ம சாப்பிட்லாம் அப்படின்னா, கரிசலாங்கண்ணி, பொன்னாங்கண்ணி, முருங்கைக்கீரை. இன்றைக்கி முருங்கைக்கீரையே கிடைக்காத ஒரு நிலைக்கு நம்ம வந்துட்டோம். ஸோ அதுவே வந்து என்ன ஆகுதுன்னா பவுடர் ஃபார்மில் நமக்கு கிடைக்குது. ஸோ முருங்கைக்கீரை பவுடர், முருங்கை பவுடர்னு சொல்லிட்டு நிறைய கிடைக்குது, கேப்சூல்ஸில் வருது. ஸோ அந்த பவுடரை நம்ம வந்து ஃபுட்டில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லை லைக் நம்ம சாம்பார் செய்கிறோம், இல்லை இட்லி தோசை மாவில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு வரும்போது நமக்கு ஹீமோகுளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ நம்ம நிறைய ஹெல்த் ட்ரிங்க் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஹீமோகுளோபின் லெவல் நேச்சுரலாக இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஹெல்த் ட்ரிங்க் நீங்கள் சொல்ல முடியுமா? நிச்சயமாக சொல்லலாம். ஸோ ரெகுலராக இதை காலையில் குடிக்கும்போதே நமக்கு ஹீமோகுளோபின் லெவல் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகும். ஸோ பேசிக்காக பார்த்தோம்னா பீட்ரூட், கொஞ்சமாக ஒரு ஆஃப் பீட்ரூட், சின்ன பீஸ் அளவுக்கு பீட்ரூட் எடுத்துக்கலாம். ஏன்னா நிறைய பேர் நான் பீட்ரூட் ஜூஸ் குடித்தேங்க வாமிட்டிங் வருதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து சின்ன பீஸ் வந்து பீட்ரூட் போதும். ஏன்னா ஒரு முழு நெல்லிக்காய் எடுத்துக்கணும், 2, 3 இல்லை அத்திப்பழம். ஸோ இதனோட மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துடணும். கொஞ்சம் லெமன் ஜூஸ் ஓகே ஸோ ஆட் பண்ணிவிட்டு காலையில் இதை குடிக்கணும். இல்லைன்னா பீட்ரூட்டுக்கு பதில் நம்ம கேரட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம டெய்லி ரெகுலராக காலையில் குடிச்சிக்கிட்டே வரும்போது நல்லா ஹீமோகுளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி நம்ம ட்ரை கிரேப்ஸ் இருக்குது இல்லைங்களா, இதையும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ ட்ரை கிரேப்ஸ் நைட்டு தண்ணீரில் நல்லா ஊற வச்சுட்டு காலையில் இதை நல்லா மிக்சியில் அடித்து அப்படியே குடிச்சிடணும். ஓகே. ஸோ இது கூட வேறு எதுவுமே மிக்ஸ் பண்ண வேண்டாம், இதை மட்டும் குடித்தாலே போதும், நல்ல ரிசல்ட் இருக்கும். திராட்சாதி குடிநீர் அப்படின்ற ஒரு மெடிசனும் இருக்குது. ஸோ சித்த மெடிசன் இதில் இந்த ஜூஸ்லாம் வேண்டாங்க, ஜஸ்ட்டு எப்படி ஏதாவது ஒரு டக்குன்னு குடிக்கிற மாதிரி ஒரு டானிக் மாதிரி கேட்டிங்கன்னா திராட்சாதி குடிநீர். ஸோ இதை வந்து இல்லை திராட்சாதி கஷாயம்னு கூட கிடைக்கும். ஸோ எடுத்து ஒரு 20 ml ஒரு 50 ml வாட்டர் மிக்ஸ் பண்ணி ரெகுலராக நம்ம குடிச்சிக்கிட்டே வந்தோம்னா ஹீமோகுளோபின் லெவல் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகும். ஸோ கடைசி கொஷின் என்ன அப்படின்னா, ஹீமோகுளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்றத சொன்னீங்க. ஸோ இது குறையறதுக்கும் என்னென்ன சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. 3 விஷயம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு 3 விஷயம் பண்ணவே கூடாது அப்படின்னா நீங்கள் எதெல்லாம் சொல்லுவீங்க? ஓகே, ஃபஸ்ட்டு எதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லிடுறேன். ஒயிட் டிஸ்சார்ஜ் இருந்துச்சுன்னா இக்னோர் பண்ணாதீங்க, டக்குன்னு அதுக்கு ட்ரீட்மெண்ட் நம்ம எடுத்துடணும். ஸோ இதுதான் லேடிஸ் நிறைய பேர் பண்ணுற ஒரு விஷயம். பார்த்துக்கலான்னு விடுவாங்க, ஹீமோகுளோபின் லெவல் இன்னும் குறைஞ்சிக்கிட்டே வந்து அது பெரிய காம்ப்ளிகேஷனை நமக்கு உண்டாக்கிடுது. ஸோ ஒயிட் டிஸ்சார்ஜ் இருந்தால் கண்டிப்பாக அதை வந்து இக்னோர் பண்ணாமல் இம்மிடியேட்டாக அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். இன்னொன்று பார்த்தோம்னா அதிகமாக சால்ட் இருக்கிற ஃபுட் எடுத்துப்பாங்க. ஸோ அவுட் சைட் ஃபுட் நிறைய எடுக்கிறது, ஸ்பைசஸ் நிறைய இருக்கிற ஃபுட், ஆயில் ஐட்டம்ஸ் எடுக்கிறது. ஸோ இது எல்லாமே எடுக்கும்போது கண்டிப்பாக நமக்கு என்ன ஆகும்னா ஹீமோகுளோபின் லெவல் குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ இன்னொரு இம்பார்ட்டண்ட் விஷயம் என்னென்னா, ஸோ அதிகமாக இந்த கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கிற ஃபுட் எடுத்துப்பாங்க. ஸோ அது வந்து நமக்கு ஹீமோகுளோபின் லெவல் குறைய தான் செய்யும். இதனோட சேர்த்து நைட்டு வந்து ரொம்ப நேரம் கண் முழிச்சிட்டு இருக்கிறது. ஸோ இது எல்லாமே ஒரு ரீசன். கண்டிப்பாக ஹீமோகுளோபின் லெவல் நமக்கு மெயின்டைன் ஆகணும்னா இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கணும். கண்டிப்பாக இதெல்லாம் செய்யுங்க அப்படின்னு சொல்கிறது என்ன, கான்ஸ்டிபேஷன். ஸோ ஃப்ரீயாக வந்து டெய்லி ரெகுலராக மோஷன் போதா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. டெய்லி மார்னிங் வந்து கண்டிப்பாக மோஷன் போயிடணும்.
அதுக்கப்புறம் டெய்லி ஏதாவது ஒரு ஃப்ரூட் ஜூஸ், இப்போ நம்ம சொன்னோம் இல்லைங்களா, இதை தாண்டியோ இல்லை இதையே ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணிட்டு வந்தாலே ஹீமோகுளோபின் லெவல் நல்லா மெயின்டைன் ஆகும். தேர்ட் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, அதிகமாக ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் நம்ம ஃபுட்டில் ஆட் பண்ணிக்கணும். ஸோ வெஜிடபிள்ஸ் வந்து ஒரு 300 கிராம்ஸாவது பர் டே நம்ம எடுக்கணும். கண்டிப்பாக இந்த அளவுக்கு யாரும் எடுக்கிறது இல்லை. ப்ளஸ் ப்ரோட்டீன் டயட் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும். இதோட முக்கியமாக ஆக்சிஜன் நல்லா நம்ம ப்ரீத் பண்ணுறோமா? ஸோ யாருமே டீப்பாக ப்ரீத் பண்ணுறது கூட கிடையாது. ஸோ காலையில் ஒரு 10 மினிட்ஸாவது நல்லா ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணும்போது அந்த ஆக்சிஜனோட நமக்கு இந்த ஹீம் சேர்ந்ததுனா தான் நமக்கு உடலில் வந்து எல்லா மெட்டபாலிசமும் கரெக்டாக நடக்கும். ஸோ இப்போ ஆக்சிஜனும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஹீமோகுளோபின்க்கு. ஸோ ரொம்ப ஒரு தெளிவான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கேன் மேம். பிகாஸ் நீங்கள் சொன்ன மாதிரி இன்னைக்கு 10ல் 8 பேருக்கு வந்து இந்த பிரச்சனை இருக்குது. ஸோ ஹீமோகுளோபின் லெவல் எப்படி நேச்சுரலாக இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி நம்ம இன்னைக்கு நிறையாவே டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஹோப்ஃபுல்லி எல்லாருக்குமே இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மீண்டும் ஒரு டாப்பிக்கோட வந்து சந்திக்கலாம். தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ.